பொன்முடி, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்ல ஆம்பளையா இருந்தீன்னா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு இஸ்லாத்தையோ நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ உயிரோட இருந்துருவியா? இப்படி பேசியிருக்காங்கன்னா அந்த நாய்க்கு பிறந்த நாய் அந்த 6 நதிகள் பேரும் தெய்வத்தோட அந்த பெண்களோட பேர்ல தான் இருக்குது. அது வந்து வளர்ப்பு சரியில்லை. இதே இது கிறிஸ்டினை பேசியிருந்தா விட்டுருப்போமா? விடமாட்டோம். முஸ்லீமை பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா? விடமாட்டோம். இந்துக்களுக்கு சூடு சொர்ணம் எதுவுமே இல்லை. அதனால அவங்க பேசத்தான் செய்வாங்க. அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு தான். அவர் வந்து இந்துன்னு போட்டு தானே எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அப்ப அவர் எப்படி நிக்கிறாரா படுக்கிறவரா? திமுக காரங்க உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்குலாம் வெக்கமான சூடு சொரணம் இருந்தா ஃபர்ஸ்ட் அவரை வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எடுங்க. ஒரு வேசி வீட்டுக்கு போறவன் ஒரு வேசி மகன் கூட இப்படி பேச மாட்டான். இந்த ஆள் பேசியிருக்காரு, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அவனு செருப்பு கட்டின்னு அடிக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்தனமா விட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்களும் வந்து செருப்பு எடுத்து அடிச்சுனே இருப்பாங்க. எதுக்கு இது தேவையில்லாத கதையெல்லாம் உற்பத்தி பேசணும்? அரசியல்ல வந்து மேடை போட்டு பேசக்கூடாது. பொம்பளைங்கலாம் பார்த்தாங்கன்னா செருப்பை கைட்டி அடிப்பாங்க. செருப்பை நானே கைட்டி அடிப்பேன். அதை பேசுறதுக்கு அந்த இடத்துலயே நாங்கெல்லாம் இருந்தோம்னா அங்கேயே செருப்பை கைட்டி அடிச்சிருப்போம். மதிப்புரிய கண்மணி அக்கா, கண்ணன் தெரிவிச்சா போதுமா? நீங்க இவர் அரசு பண்ணிடணும்ல, உள்ள தூக்கி வைக்கணும்ல. இந்த மாதிரி வந்து ஈன பிறவி எல்லாம்